இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். வணக்கம். குருஜி பிரக்ஞன் ஐயா அவர்களின் இந்த ஞான நூலை ஆடியோவாக வெளியிடுவதில் ஆன்மீக ஹிருதயம் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம். இந்த உரையாடலை முடிஞ்சா ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி கவனிங்க. இது அறிவை சேர்க்கறதுக்காக இல்ல, உள்ளே இருக்கிற அமைதியை உணர்வதற்காக. வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஞான நூலை கொஞ்சம் விரிவாக அலச போறோம். ஆமா, ஸ்ரீ திரிபுர ரகசியம். அதுலயும் அதோட ஞான காண்டம். இது ஒரு பழமையான அத்வைத்த வேதாந்த நூல். இதோட அழகே ரொம்ப சிக்கலான தத்துவங்களை கூட கதைகள் மூலமா விளக்குறது தான். ஆமா, குரு சிஷ்ய உரையாடல் வடிவத்துல இது அமைஞ்சிருக்கு. தத்தாத்ரேயர் குருவாகவும் பரசுராமர் சிஷ்யனாகவும் வர்றாங்க. சரி, பரசுராமர் அவரே விஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒருவர். அவரே ஒரு சிஷ்யனா கேள்வி கேட்கிறாருங்கிறதே இந்த நூலுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. இந்த ஞான காண்டம் ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆனா நாம இன்னைக்கு அதுல இருக்கிற ஒரு முக்கியமான கதையை மையமா வச்சு பேச போறோம். ஆமா, இதன் மூலமா சுகம், துக்கம், அழகு, அப்புறம் நான்னா என்ன, இத பத்திலாம் அந்த நூல் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி. அருமை. சரி, ஆரம்பிக்கலாமா? பரசுராமர் என்ன கேள்வியோட இந்த உரையாடலை தொடங்குறாரு? பரசுராமர் ஒரு மிக அடிப்படையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. குருவே, உலகத்துல இருக்கிற எல்லாருமே சுகத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். அதுக்காக யாகங்கள் செய்றாங்க, செல்வம் சேர்க்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னவோ இன்னும் அதிக துன்பம் தான். இது ஏன் அப்படின்னு கேக்குறாரு. இத நாம தினமும் பாக்குற ஒரு விஷயம். சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா முடிவுல கவலைதான் மிஞ்சுது. இதுக்கு தத்தாத்ரேயர் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஓமைய சொல்றாரு. என்னது? அவர் சொல்றாரு, பரசுராமா, இந்த மனிதர்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, பாலைவனத்துல ஒரு ஒட்டகம் முள் நிறைஞ்ச தழைகளை சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஒட்டகம் முள் தழைகளை சாப்பிடுறது அது அதோட இயல்பு தானே? ஆமா, ஆனா அதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. அவர் தொடர்றாரு, அந்த முள்கள் ஒட்டகத்தோட வாயை கிழிச்சு ரத்தம் ஒடிய ஆரம்பிக்குது. ஓ, இதுக்காக இன்னும் அந்த முள் தலைகளை கடிச்சு தன்னோட வாயை இன்னும் அதிகமா காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நாம சுகம்னு நினைக்கிற விஷயமே உண்மையில நம்மள நாமே காயப்படுத்திக்கிறதுல இருந்து வர்ற ஒரு உணர்வுன்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த நூலோட ஆரம்ப புள்ளி. நாம வெளி உலகத்துல தேடுற சுகம் அந்த ஒட்டகம் சுவைச்ச ரத்தம் மாதிரிதான். அது ஒரு தற்காலிக உணர்வு, ஆனா அது மூலமா ஆழமான துன்பத்தை வரவழைச்சுக்கிறோம். ஆமா, சோஷியல் மீடியால கிடைக்கிற லைக்ஸ்ல இருந்து அடுத்த ப்ரொமோஷனை துரத்துற வரைக்கும் எல்லாமே இந்த ஒட்டகத்தோட செயல் மாதிரிதான். அப்போ உண்மையான சுகம்னா என்ன? இந்த ஒட்டகத்தோட நிலையிலிருந்து வெளியே வர வழி என்னன்னு தான் பரசுராமர் அடுத்ததா கேட்டிருப்பார். ஆமா, அதுக்கு பதிலா தத்தாத்ரேயர் ஒரு தத்துவ விளக்கத்தை கொடுக்காம ஒரு அழகான கதையை சொல்றாரு. ஹேமசூடன் மற்றும் ஹேமலேகை என்கிற தம்பதியினரோட கதை அது. சரி, யார் இந்த ஹேமசூடன், ஹேமலேகா? ஹேமசூடன் ஒரு ராஜகுமாரன். அவன் ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு போய் வழிதவறிறான். ஓகே. அங்க ஒரு முனிவரோட ஆசிரமத்தை பாக்குறான். அந்த ஆசிரமத்துல முனிவரோட மகளான ஹேமலேகையை பாக்குறான். அவளோட அழகுல முழுசா மயங்கி அவளை திருமணம் செஞ்சுக்க விரும்புறான். இது ஒரு வழக்கமான காதல் கதை மாதிரி ஆரம்பிக்குது. அப்புறம் என்னாச்சு? முனிவரோட சம்மதத்தோட திருமணமும் நடக்குது. ஆனா உண்மையான சிக்கலே திருமணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அப்படியா? என்ன சிக்கல்? ஹேமசூடன் அரண்மனைக்கு திரும்புறான். ஹேமலேகையோட சந்தோஷமா வாழ நினைக்கிறான். ஆனா ஹேமலேகியா அவ எதிலையுமே பற்றில்லாம ஒரு யோகி மாதிரி இருக்கா. அரண்மனை சுகபோகங்கள்ல அவருக்கு ஆர்வம் இல்லையா? எதிலையுமே ஆர்வம் இல்ல. அவன் காட்டுற அன்புல கூட அவன் முழுசா ஈடுபடல. இது ஹேமசூடனுக்கு பெரிய குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது. நிச்சயமா. அத பத்தி அவன் கிட்ட கேட்டானா? கேட்டான். ஒரு நாள் பொறுக்க முடியாம, ஹேமலேகா, நான் உன் மேல இவ்வளவு ஆசையா இருக்கேன். ஆனா நீயோ சந்தோஷமோ துக்கமோ இல்லாம இருக்கியே, ஒருவேளை என் மேல உனக்கு அன்பு இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஒரு கணவனோட பார்வையில இது ஒரு நியாயமான கேள்விதான். இதுக்கு ஹேமலேகை என்ன பதில் சொன்னா? இங்கதான் கதையோட தத்துவம் வெளிப்படும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் அந்த நூலோட சாராம்சமே வருது. ஹேமலேக புன்னகையோட சொல்றா, என் அன்புக்குரியவரே, நீங்க சுகம்னு சொல்ற விஷயத்தோட இயல்ப நான் வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கேன். சுகம்ங்கிறது எந்த ஒரு பொருள்லயும் இல்ல. பொருள்ல சுகம் இல்லனா அப்ப எங்க இருக்கு? நல்ல சாப்பாக சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கே. அதுக்கு அவர் அருமையான விளக்கம் தரா.
ஒரு பொருளை நாம விரும்பும்போது நம்ம மனசுல ஒரு தவிப்பு உண்டாகுது. அந்த பொருள் கிடைச்சதும் அந்த தவிப்பு தற்காலிகமா அடங்குது. அந்த அமைதியை தான் நாம அந்த பொருளால கிடைச்ச சுகம்னு தப்பா நினைக்கிறோம். ஓ, அப்போ சுகம்ங்கிறது புதுசா கிடைச்சதில்ல, ஏற்கனவே இருந்த ஒரு தவிப்பு தணியறது மட்டும்தான். சரியா சொன்னீங்க. இத விளக்க அவ ஒரு உவமை சொல்றா. என்ன உவமை? உடம்புல ஒரு புண்ணு இருந்து அது எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அது மேல சந்தனத்தை பூசினா இதமா இருக்கும். அதுக்காக சந்தனம் பூசிக்கிறது தான் உலகத்திலே பெரிய சுகம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உண்மையான சுகம்ங்கிறது அந்த புண்ணே இல்லாம இருக்கிறது தான். புண்ணை வச்சுக்கிட்டு சந்தனம் தேடுறது இல்ல. ரொம்ப ஆழமான பார்வை. இங்க புண்ணுங்கிறது ஆசை, சந்தனம்ங்கிறது அந்த ஆசையை நிறைவேத்துற பொருள். அதேதான். ஆனா ஆசையே இல்லாம வாழறது சாத்தியமா? அது ஒரு உணர்ச்சியற்ற வாழ்க்கை மாதிரி தெரியலையா? ஹேமசூடனும் இத கேக்குறான். ஹேமலேக சொல்றது உலகத்தை வெறுத்து ஓடணும்னு இல்ல, அதோட உண்மையான இயல்பை புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு தான். சரி. இது இன்னும் தெளிவா புரியறதுக்கு அவ அழகுங்கிற விஷயத்தையே கேள்வி கேட்கிறா. ஓ, ஆமா. ஹேமசூடன் அவளோட அழகுல மயங்கித்தான அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். ஆமா, அவன் அவளோட அழக பாராட்டும்போது அவ சொல்றா, நீங்க பாராட்டுற இந்த அழகு என் உடம்புல இல்ல, அது உங்க மனசோட கற்பனையில இருக்கு. அழகுங்கிறது பாக்குறவங்களோட மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. சில விஷயங்கள் எல்லாருக்குமே அழகா தெரியுதே. இத விளக்க அவ ஒரு உள்கதைய சொல்றா. கதைக்குள்ள ஒரு கதையா? சொல்லுங்க. ஒரு தேசத்தோட மன்னன் ஒரு பேரழகி மேல காதல் கொள்றான். ஆனா அந்த பெண்ணும் அரண்மனையில வேலை செய்யற ரொம்ப அசிங்கமான ஒரு வேலைக்காரனோட ஓடி போயிடுறா. என்னது? பேரழகனான மன்னனை விட்டுட்டு ஒரு அசிங்கமான வேலைக்காரனோடவா? ஆமா, மன்னனுக்கு பைத்தியமே பிடிச்சிடுது. அவனால நம்பவே முடியல. அவன் புலம்புறான், உலகமே வியக்கிற அழகுள்ள என்ன விட்டுட்டு பார்க்கவே சகிக்க முடியாத அவங்கிட்ட அவ என்ன அழக கண்டான்னு. ஆக அழகுங்கிறது ஒரு தனிப்பட்ட மனசோட தீர்ப்பு. அதுக்கு பொதுவான அளவுகோல் கிடையாதுன்னு சொல்றா. மிகச்சரியா. நாம ஒரு பொருளுக்கு கொடுக்கிற மதிப்பு, முக்கியத்துவம் எல்லாமே நம்ம மனசோட உருவாக்கம் தான். அந்த மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த பெரிய ஏமாற்றம் தான் அவனை உள்நோக்கி பார்க்க வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, நான் உண்மைன்னு நினைச்ச எதுவுமே உண்மை இல்லைனா அப்போ எதுதான் உண்மைங்கிற தேடல் அவனுக்குள்ள ஆரம்பிக்குது. சரி, ஹேமலேகையோட இந்த விளக்கங்கள்லாம் ஹேமசுடனை எப்படி பாதிச்சது? அவனோட நம்பிக்கைகளெல்லாம் அசைக்கப்பட்டுச்சு. அவன் தனியா ஒரு இடத்துக்கு போய் நான் யாருங்கிற அடிப்படை விசாரணைய தொடங்குறான். இதுதான் சுய விசாரணை. அவன் எப்படி அதை ஆராயறான்? ரொம்ப தர்க்க ரீதியா ஆராயறான். முதல்ல இந்த உடல் நானான்னு கேக்குறான். இல்ல, ஏன்னா கனவுல இந்த உடல் இல்லாமலே நான் இருக்கேன். சரி. அடுத்து, இந்த புலன்கள் நானா? இல்ல. இந்த மனம் நானா? அதுவும் இல்ல. ஏன்னா என் மனம் சரியில்லைன்னு என்னால என் மனச ஒரு பொருளா பார்க்க முடியுது. பார்க்கப்படுற பொருள் பார்க்கிற நானா இருக்க முடியாது. இது அத்வைத வேதாந்தத்தோட நேத்தி பயிற்சி. இதுவல்லன்னு ஒவ்வொன்னா நீக்கிக்கிட்டே போறது. ஆமா, அப்போ உடல், மனம், புத்தின்னு எல்லாத்தையும் நான் அல்லன்னு நீக்கிட்டா கடைசில என்ன மிஞ்சும்? கடைசில மிஞ்சுறது இது எல்லாத்தையும் அறிஞ்சுகிட்டு இருக்கிற, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற அந்த சுத்த உணர்வு, விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ். கோபம், சந்தோஷம், எண்ணங்கள், உடல் வலிகள்னு எல்லாம் வந்து போகுது. ஆனா இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நான்கிற உணர்வு மட்டும் மாறாம இருக்கு. அதுதான் உண்மையான நானுன்னு ஹேமசூடன் உணர்றான். இந்த உண்மைய விளக்க நூல்ல வேற ஏதாவது ஓமை இருக்கா? இருக்கு. நூலோட இறுதியில ஒரு அழகான மேற்கோள் வருது. ஒருத்தன் கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கும்போது அவன் பிரதிபிம்பத்தை மட்டும்தான் கவனிக்கிறான். ஆனா அந்த பிரதிபிம்பம் தெரியறதுக்கு காரணமான கண்ணாடிய அவன் கவனிக்கிறதே இல்ல. அருமையான ஓமை. அது மாதிரிதான் முட்டாள்கள் இந்த உலகமாகிய பிரதிபிம்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அதோட ஆதாரமா இருக்கிற இறைவனை அறியாம தவற விட்டுறாங்க. நாம பாக்கறது, கேக்குறது எல்லாமே பிரதிபிம்பங்கள். அந்த பிரதிபிம்பங்களை தாங்கி நிக்கிற கண்ணாடி தான் உண்மையான நாம, அந்த சாட்சி உணர்வு. மிகச்சரியா. அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மையச் செய்திகளை தொகுத்து பார்க்கலாம். முதலாவது என்ன? முதலாவது, உண்மையான சுகம் நமக்கு வெளியிலிருந்து வர்றதில்ல. அது நம்மளோட இயல்பான நிலை. ஆசைகள் தான் அந்த நிலைய மறைக்குது. சரி. இரண்டாவது என்ன? இரண்டாவது, நாம பார்க்கிற அழகு, மதிப்பு போன்ற குணங்கள் பொருட்கள்ல இல்ல, நம்ம மனசோட பிரதிபலிப்புகள் தான். இத புரிஞ்சுகிட்டா பற்றுதல் தானாகவே குறையும். மூன்றாவது, இந்த உண்மையை அறியறதுக்கான வழி. நான் யார் என்கிற சுய விசாரணை. உடல், மனசோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறத நிறுத்தி எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற நம்ம உண்மையான சொரூபத்தை அறியறது.
சிக்கலான தத்துவங்களை இது போல எளிமையான கதைகள் மூலமா விளக்குறது தான் இந்த நூலோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். ஆமா, இது நம்ம கவனத்தை செய்வதிலிருந்து அறிவதற்கு திருப்புது. இறுதியாக நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. இந்த நூல் சொல்ற மாதிரி சதாசிவ தத்துவத்திலிருந்து ஒரு புல் பூண்டு வரைக்கும் எல்லாத்துலயும் அந்த ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு பொருள்லையும் அந்த ஒரே மெய்ப்பொருளை பார்க்கிற பார்வையை நம்ம வளர்த்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை அனுபவம் எப்படி மாறும்? இந்த ஆடியோ உங்களுக்கு சிறிதளவு கூட அமைதியை அளித்திருந்தால் ஆன்மீக ஹிருதயம் தனது நோக்கத்தை அடைந்ததாக நினைக்கிறது. கேட்ட அனைவருக்கும் நன்றி.